கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் தமது கிருபைகளை அளவில்லாமல் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி 1 கொரிந்தியர் முதலாவது அதிகாரத்தில் சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 3வது வசனம் முதல், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஒரு அருமையான பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். 8வது வசனம் சொல்லுது, அவர் வரும்போது நீங்கள் நான் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் நம்மை அழைத்தவர், அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்தவர். அவர் உண்மையுள்ள தேவன், அதனால் அப்படியே நடத்துவார். அவர் வெறுமையாக அழைக்கவில்லை. அழைத்த தேவன் நமக்கு என்ன கொடுத்தாராம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பதற்கு உங்களை ஸ்திரப்படுத்தினாராம். அது மாத்திரமில்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் நாம் சம்பூர்ணம் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டோம் என்று எழுதுகிறார். அவர் மூலமாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் அவர் எழுதுகிறார். தேவன் நமக்கு எந்தெந்த வரங்களை கொடுக்க விரும்பினாரோ ஒரு வரத்தை கூட நமக்கு குறைவில்லாமல் தேவன் என்ன செஞ்சுருக்கிறாராம்? கொடுத்திருக்கிறாராம். அதனால் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவங்களை அப்படியே நடத்துவார் என்று எழுதுகிறார். அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வரங்களை பெற்றுக்கொண்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வல்லமைகளை பெற்றுக்கொண்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவை பெற்றுக்கொண்டீர்கள். அவருக்குள்ள சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அப்படியே கடைசி வரை நடத்துவார். அதனால் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம், தைரியமாக இருப்போம். அவரை முற்றிலுமாக நம்மை அதிகமாக அவரை அதிகமாக ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துவோம். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.